Taste the Daily. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் கொரோனா காலகட்டத்தில் அதிமுக ஆட்சியில் ஆல் பாஸ் போடப்பட்டு அதன் மூலமாக பயனடைந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கி கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண் பாண்டியன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் இரண்டாவது நாளாக கரூர் மாவட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் கரூர் டவுன் பகுதியிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரையாற்றினார். இன்றைய தினம் அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை ஆகிய சட்டமன்ற தொகுதியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தீவிர எழுச்சி பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார். அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சி பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு கிருஷ்ணராயபுரம் செல்லுகிற வழியிலே அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மண்மங்கலம் என்கிற பகுதியிலே நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரை வழியிலே சந்தித்து நன்றி தெரிவித்தார்கள். ஆல் பாஸ் வழங்கிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், தாங்கள் அந்த நேரத்தில் கொரோனா பெருந்தொற்று காலகட்டம் ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாது, ஒவ்வொரு இடங்களில் இருந்து மக்கள் வெளியே செல்வதற்கு அஞ்சி நடுங்கினர், லட்சக்கணக்கான உலக அளவிலே மக்கள் உயிரிழந்தார்கள். அந்த பெருந்தொற்று காலத்திலே மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு ஆல் பாஸ் வழங்கினேன் என்று அந்த மாணவர்களிடம் அனைத்திந்திய முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்துரைத்தார். அந்த கொரோனா நெருக்கடியான பெருந்தொற்று காலத்தில் மாணவர்கள் தங்களுடைய உயர்கல்வியை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்வதற்கு அது ஏதுவாக அமைந்தது. அதனை பயன்படுத்தி பல லட்சக்கணக்கான மாணவர்கள் அந்த கொரோனா குறுந்தொற்றின் மூலமாக ஆல் பாஸ் வழங்கப்பட்ட நிலையிலே தங்களுடைய உயர்கல்வியை பெற்றார்கள். அதன் மூலமாக வேலை வாய்ப்பிற்கு சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கல்வியை முடித்தவர்கள், அடுத்த கட்டமாக வேலை வாய்ப்புக்கு சென்றவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏழை எளிய மக்களுடைய நலனை காக்கக்கூடிய ஒரு மகத்தான இயக்கம், 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம். எனவே அந்த இயக்கத்தோடு நீங்களும் இணைந்து பணியாற்றலாம். நான் ஒரு கிளைச்சலராக இருந்து இன்றைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக என்னை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு கொண்டு சென்று அதிமுக என்கிற இந்த மாபெரும் இயக்கத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கிறேன், நீங்களும் அது போன்று வரலாம் என்ற வாழ்த்தை அவர்களுக்கு தெரிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த மாணவர்கள் இன்றைக்கு திமுக அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கல்வி வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு கணினி புரட்சியாக இருந்த மடிகணினி திட்டத்தை இவர்கள் கைவிட்டிருக்கிறார்கள். உடனடியாக மடிகணினி வழங்க வேண்டும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2026 மக்கள் செல்வாக்கோடு ஆட்சி அமைக்கும், முழுமையாக நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று அந்த இளைஞர்கள் தெரிவித்தார்கள். மகிழ்ச்சியோடு அதிமுக பொதுச் செயலாளர்கள் வாழ்த்தினார்கள். தொடர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு ஒரு குழு புகைப்படத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குழு புகைப்படத்தையும் எடுத்துக்கொண்டு தற்போது கிருஷ்ணராயபுரம் அந்த சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சி உரை ஆற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அதனை முடித்துக் கொண்டு குளித்தலை சட்டமன்ற தொகுதியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி எழுச்சி உரை ஆற்ற இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாணவர்களுடைய சந்திப்பின் போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் MR விஜயபாஸ்கர், அதே போல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் சிவபதி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள், அதே போன்று அதிமுக முக்கிய பிரமுகர்கள் உடன் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அருண் பாண்டியன். காலேஜ் முடிச்சு அப்படி பார்க்கணும் சார். ஆல் பாஸ் கொரோனா டைம்ல ஆல் பாஸ் போட ரொம்ப நன்றி. மாணவர்கள சொல்லுங்க, அதிமுக ஆட்சிக்கு வந்தா தான் படித்த நல்லது வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்லா நீங்க மாணவர்கள், நீங்க மற்ற மாணவர்கள் சொல்ல வேணும், எப்படி உங்க நண்பர்கள் சொல்ல வேணும். அதிமுக ஆட்சி தலைவர் காலத்திலும் சரி, உமா காலத்திலும் சரி, உமா மரத்துக்கும் அதிகமான காலேஜ் அண்ணாச்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, மெடிக்கல் காலேஜ், லா காலேஜ் 7 குணம் இருக்கு. அதே மாதிரி பாலிடெக்னிக் மாதிரி நிறைய கல்லூரி கொண்டாந்து உங்களை போல இளைஞர்களை நீங்கள் அதிகமாக உயர்கல்வி படிக்கிறது இதெல்லாம் சொல்ல வேணும். நிறைய பேர் புரியல. அது மாதிரி படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும். முதல்ல அம்மா இருக்கும்போது தான் இந்த தொழில் முதலீட்டாளர் மாநாட்டு எடுத்து ஆரம்பித்தாங்க. அது படிப்படியாக வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மாணவர்கள் சொல்லணும். ஏன்னா காலேஜ் மாணவர்கள்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்குது. அதனால் கூட சொல்கிறேன், நானும் இந்த மாதிரி இருந்தால் வந்தேன்.
இள வயசுலயே கட்சிக்கு வந்தேன். எப்பவுமே காலேஜ் கேண்டி போங்க. நான் 20 வயசுலயே நான் டிகிரி படிக்கும் போது நான் கிளை செயலாளர் இருந்தேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன். அதுபோல நீங்களும் இந்த கட்சியில இணைக்கப்பட விருப்பப்பட்டா இணைந்துக்கலாம். இணைந்தா உங்களுடைய அரசியல் பொது வாழ்க்கையில் வரணும்னா உயர்ந்த இடத்துக்கு அண்ணாதிக்கலாம்.